அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் நம்ம TSOP 1738 IR ரிசீவரை யூஸ் பண்ணி ஒரு மின் சாதனத்தை இயக்குற மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சை செய்து பார்க்க போகிறோம். அதற்கான சர்க்யூட் டயக்ராம் இதுதான். IR ரிமோட் சுவிட்ச் சர்க்யூட் டயக்ராம். இதில் இந்த TSOP 1738 அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த 3 பின்னில் முதல் பின் கிரவுண்டு, ரெண்டாவது பின் +5 வோல்ட்டு, மூணாவது பின் அவுட்புட்டு. இப்போ இதை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். முதல் பின் கிரவுண்டு, ரெண்டாவது +5 வோல்ட்டு, மூணாவது அவுட்புட் சிக்னல் வரும். இதில் வந்து ஒரு 4K7 ரெஜிஸ்டர் மூலமாக ஒரு BC557 இது வந்து PNP டிரான்சிஸ்டர். PNP டிரான்சிஸ்டர்னால இதனுடைய எமிட்டரை நம்ம பாசிட்டிவ்ல கொடுத்துறோம். பேஸில் இந்த சிக்னலை ஃபீட் பண்ணிடுறோம். கலெக்டரை இந்த CD4017 ஐசியினுடைய 14வது பின்னுக்கு இன்புட்டாக கொடுத்துறோம். இப்போ இதில் 16வது பின்னு பாசிட்டிவ் சப்ளை வோல்டேஜ், 8வது பின் கிரவுண்டு. இந்த 13 கிரவுண்ட் ஆகணும், அது கிரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே 3வது பின்னில் அவுட்புட் வரும். இதை ஒரு டிரான்சிஸ்டரில் கொடுத்து ஒரு 5 வோல்ட் ரிலே இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக இங்கே வந்து நம்ம ஒரு ஏசி மின்சாதன பல்போ ஃபேனோ ஏதாவது ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இங்கே நாம் IR சிக்னல் கொடுக்கறது மூலமாக நம்ம அந்த மின்சாதனத்தை கட்டுப்படுத்த முடியும். இதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய FM ரிசீவருடைய ரிமோட், இந்த மாதிரி ரிமோட் பயன்படுத்தலாம். இந்த சிக்னலை இந்த TSOP 1738 IR சென்சார் ரிசீவ் பண்ணி இங்கே சிக்னல் கொடுக்கும். அதன் மூலமாக இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணும். இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ட்ராக் சைடு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறோம். இதுதான் அந்த ட்ராக் சைடில் உள்ள அந்த இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஜென்ரல் பர்பஸ் PCBயில் அசம்பிள் பண்ணிட்டோம்னாக்கா இதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இதுக்கு இந்த PCB எடுத்துக்கிறோம். இதனுடைய சைஸு 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. இந்த PCB போதுமானது. இப்போ இதில் வெளியில் வர்ற அவுட்புட்டுக்கு இந்த 3-வே டெர்மினல் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதற்கப்புறம் 5 வோல்ட் ரிலே, இந்த 5 வோல்ட் ரிலேயை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த CD4017 இந்த ஐசி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதற்கப்புறம் இந்த TSOP இந்த இடத்துல சால்டர் பண்ணிடுறோம். இதற்கு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு 557 டிரான்சிஸ்டரும், இங்கே அந்த ரிலேக்கு முன்னாடி ஒரு 547 டிரான்சிஸ்டரும் ஃபிக்ஸ் பண்ணி இதை அசம்பிள் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த சிங்கிள் சுவிட்சு ரிமோட் மூலமாக ஆன் ஆஃப் நம்ம பண்ணிடலாம். இந்த 5 வோல்ட் ரிலேயில் இந்த பக்கம் 3 பின் இருக்கும், இந்த பக்கம் 2 பின் இருக்கும். இந்த 3 பின் இருக்குல்ல, இதுவும் காயில். இந்த சென்டர் வந்து இந்த சுவிட்சுக்கு காமன். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 3ம் வெளியில் டெர்மினலுக்கு போயிடும். இப்போ இதுவும் காயில். இப்போ இதில் இந்த PCBயில் இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண முடியாது. அதனால் இந்த காமன் பாயிண்ட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு வயர் மூலமாக எடுத்து சென்டரை வந்து வெளியில் கொண்டு போயிடுறோம். இந்த ரிலே காயினுடைய இந்த காமன் பாயிண்ட் இந்த பக்கம் மடித்து வச்சுருந்ததை ஒரு வயர் மூலமாக ஜாயின் பண்ணி இந்த சென்டருக்கு கொண்டாட்டோம். இந்த எண்டு ஒரு அவுட்புட்டு, இந்த எண்டு ஒரு அவுட்புட். இது வந்து நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன் ரெண்டும். ஸோ இந்த 3 டெர்மினலுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதுவும் காயில். இங்கே இந்த CD4017 ஐசிக்கு பேஸ் சால்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கேயும் இந்த சர்க்யூட் படி அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ட்ராக் சைடில் இந்த TSOPயில் 1, 2 பக்கத்தில் இருக்கும். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். இதுதான் அவுட்புட்டு. இங்கே நம்ம ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபருடைய பேஸ் கொண்டு போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பின் வந்து கிரவுண்டு. இப்போ இது வந்து மைனஸு. செகண்ட் பின்னு பாசிட்டிவ். இது வந்து 5 வோல்ட் பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் பின்னு, செகண்ட் பின், தேர்ட் பின். ஸோ இது வந்து முதல் பின்னை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு வயர் மூலமாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடுறோம். ஸோ ரெண்டாவது பின்னா மேலே பாசிட்டிவ் கொண்டு போயிடுவோம். அதை முதல்ல வயரிங் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 1வது பின்னா இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அது மாதிரி 2வது பின்னா இந்த பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணி இங்கே கொண்டு போய் இந்த ரிலே காயினுடைய பாசிட்டிவ் வரை கொண்டு போயிடுறோம். இப்போ இதில் இந்த ஐசியினுடைய
எட்டாவது பின் இது வந்து கிரவுண்டு. இந்த எட்டாவது பின் கிரவுண்டில் வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த 16வது பின், இந்த 16வது பின் வந்து இப்படி பண்ணால் இங்கே 16வது பின், இந்த 16வது பின் பாசிட்டிவை இந்த பாசிட்டிவோட இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இந்த டிரான்சிஸ்டர் BC557 டிரான்சிஸ்டர். இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். இது வந்து BC557 டிரான்சிஸ்டர். இதில் இந்த சென்டர் இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். சென்டர் பேஸு, ரைட் சைடில் கலெக்டர், இது எமிட்டர். இப்போ இதை இந்த ட்ராக்கில் உள்ளபடி அப்படியே இந்த பக்கம் பாட்டம்லேருந்து அப்படியே இந்த இடத்துல சால்டர் பண்ணிடுறோம். இந்த டிரான்சிஸ்டரில் இது பேஸு, ரைட் சைடில் கலெக்டர், இது எமிட்டர். எமிட்டரை பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிட்டோம். பேஸ்லேருந்து இந்த 3வது பின்னுக்கு ஒரு 4K7 ரெசிஸ்டர் இதை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ரைட் சைடு கலெக்டரை இதில் 14வது பின்னுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 16, 15, இது 14. இந்த 14வது பின்னுக்கு இந்த கலெக்டரை ஜாயின் பண்ணிடுறோம். கலெக்டர் வந்து 14வது பின்னுக்கு. இதில் கலெக்டர் வந்து 14வது பின்னுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே 14வது பின்லேருந்து 13, இந்த 13 வந்து இங்கே 8வது பின் மூலமாக கிரவுண்ட் ஆகணும். இப்போ அந்த 14லேருந்து கிரவுண்டுக்கு 100K ரெசிஸ்டரும், அதே 14வது பின்லேருந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பாசிட்டிவ்லேருந்து 14வது பின்னுக்கும் இந்த ரெண்டும் இப்போ ஜாயின் பண்ணணும். இங்கே ட்ராக் சைடில் இதுதான் கலெக்டர், இதை 14வது பின்னுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து அப்படியே ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த 13வது பின்னை 8 கொண்டு வந்து 8 கிரவுண்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இதே 14வது பின்லேருந்து இந்த இடத்துல இது வந்து கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் போகணும், நெகட்டிவ் இங்கே வரணும். ஸோ 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த இடம் ஒரு 100K ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டருடைய அடுத்த எண்டு 13வது பின்னுக்கு வந்து 8வது பின்னில் கனெக்ட் ஆகி கிரவுண்ட் ஆகிடணும். இந்த சர்க்யூட்டில் உள்ளபடி 14ல் ஒரு 10 மைக்ரோஃபாரட் பாசிட்டிவ்க்கும் 14வது பின்லேருந்து கிரவுண்டுக்கு 100Kயும் இந்த ரெண்டும் இங்கே பண்ணிட்டோம். இது வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். அதனுடைய பாசிட்டிவ் போயிடுச்சு, நெகட்டிவ் வந்து இந்த 14வது பின்னுக்கு வந்துச்சு. 14வது பின்லேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர், இந்த 100K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த 13வது பின்னு 8வது பின்னுக்கு வந்து கிரவுண்ட் ஆகணும், அதுவும் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து இது வந்து 4வது பின்னு 15ஓட கனெக்ட் ஆகணும். ஸோ அதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த 3வது பின் அவுட்புட்டு. இங்கேருந்து நம்ம 3வது பின்லேருந்து 1K ரெசிஸ்டர், ஒரு 547 டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த ரிலே கனெக்ஷன். இங்கே நமக்கு ஒரு இண்டிகேட்டர், ஒரு LED ஒன்று, 1K ரெசிஸ்டர். இங்கே ட்ராக் படி பார்த்தா இது 1, 2, 3வது பின்னு. 3வது பின்லேருந்து இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டர். அடுத்து இது வந்து BC547 டிரான்சிஸ்டர். இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். எமிட்டரை கிரவுண்ட் பண்ணிடுறோம். கலெக்டரில் இந்த ரிலே காயில் கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து இந்த ப்ரொடெக்ஷன் டயோடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல்இடியும் ஒரு ரெசிஸ்டரும், இதெல்லாம் இதே மாதிரி சால்டர் பண்ணிடுறோம். இந்த டிரான்சிஸ்டர் சால்டர் பண்ணிட்டோம். இந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு இந்த பின்லேருந்து 3வது பின்லேருந்து 1K ரெசிஸ்டர் பேஸு கொடுத்துட்டோம். இது எமிட்டர் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது கலெக்டர். இந்த கலெக்டருக்கு இந்த காயில் கொடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு எல்இடி, அதுக்கப்புறம் ஒரு 1K ரெசிஸ்டர். இந்த எல்இடி இங்கே வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் எல்லாமே பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு இந்த ப்ரொடெக்ஷன் டயோடு, இதுவும் இந்த லெக்குக்கும் இந்த காயிலுடைய இந்த லெக்குக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே இதிலிருந்து ஒரு வயர் பாசிட்டிவ்க்கும், இங்கேருந்து ஒரு வயர் நெகட்டிவ்க்கு எடுத்து இதுக்கு சப்ளை கொடுக்கணும் 5 வோல்ட்டு. இப்போ இந்த பாயிண்டில், இப்போ இந்த இடத்துல இந்த இதுலையும் இந்த ஸ்க்ரூலையும் இதுலையும் ஏசி ஒரு வயரை மட்டும் கட் பண்ணி ஒரு பல்ப் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ இது வந்து இங்கே ரிமோட்டில் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு செக் பண்ணிடலாம். இந்த ரிலே கனெக்ஷனில் ஏசி பல்புக்கு வரக்கூடிய 2 வயரில், இப்போ இந்த பிளாக்லேருந்து வர்றது ஏசி வயரு, அதில் ஒரு வயரை சென்டரில் கொடுத்துட்றோம். சென்டரில் அடுத்த எண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பல்பில் கொடுத்துட்றோம். இப்போ இதில் இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும்போது மட்டும்தான் லைட் எரியும். இப்போ இது ஏசி நான் ஆன் பண்ணிடுறேன். ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு 5 வோல்ட் பவர் சப்ளை, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். 5 வோல்ட் பவர் சப்ளை இங்கே கொடுத்துருக்கோம்.
அந்த 5 வோல்ட் பவர் சப்ளை ஆன் பண்ணுறோம். இது ரிமோட்டு. திருப்பி ஆஃப் ஆயிரும். இந்த ரிமோட்டை வச்சு நாம் இதை ஆப்ரேட் பண்ணலாம். அசெம்பிள் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். பாய்.